வணக்கங்க. நம்ம உடம்புல இருக்க ஒரு சின்ன உறுப்பு தான். அதாவது கழுத்துல இருக்க ஒரு சின்ன உறுப்பு. ஆனா, அதோட வேலை வந்து ரொம்ப பெருசு. இதுல ஒரு பிரச்சனை வரும்போது தான் நெறைய பெண்கள் ஆகட்டும், ஏன் ஆண்களுக்குமே வந்து இப்போ பார்த்துக்கிட்டா இந்தியால 42 மில்லியனுக்கு மேல தைராய்டு கேஸஸ் இருக்கு. ஸோ, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, தைராய்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தான். அத எப்படி கரெக்ட்டா மேனேஜ் பண்றதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா, இங்க நெறைய பேத்துக்கு அவங்களுக்கு தைராய்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஓகே. நான் வேலை செய்ற இடத்துல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். எனக்கு டயர்டாவே இருக்கு. முடி அதிகமா கொட்டுது. என்னால ஒழுங்கா சாப்பிட முடியல. ப்ராபபிளா வந்து எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பசி எடுக்காம இருக்கு. இல்ல எனக்கு மூட் ஆஃப் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் தான்ப்பா அப்படின்னு நெனச்சுட்டு, இந்த தைராய்டுனால தான் இது எல்லாம் வருது அப்படின்னே தெரியாம டெஸ்ட் பண்ணாம இருக்கவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னாலும், அத எப்படி கரெக்ட்டா மேனேஜ் பண்ணும்? அது தைராய்டுல அவங்களுக்கு என்ன வகையான தைராய்டு இருக்கு? ஹைப்போ தைராய்டா? இல்ல ஹைப்பர் தைராய்டா? தைராய்டு கம்மியா சுரக்குதா? அதிகமா சுரக்குதா? என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு? அது தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? அத எப்படி கரெக்ட்டா மேனேஜ் பண்ணணும்? அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு அவேர்னஸே இல்லாம இருக்குங்க. நீங்க தைராய்ட கரெக்ட்டான டைம்ல கண்டுபுடிச்சு, அதுக்கான கரெக்ட்டா ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ட குடுக்கும்போது, இன்ஃபாக்ட் நீங்க தைராய்ட கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் கூட பண்ண முடியும். ஏர்லி ஸ்டேஜ்ல இது பண்ணீங்கன்னா. ஸோ ரொம்ப முக்கியம் என்னன்னா, தைராய்டு அப்படிங்கிற உறுப்பு என்ன? அதே சமயத்துல இதோட என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது? தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது இந்த T3, T4 ஹார்மோன் என்னென்ன வேலை செய்யுது? தைராய்டுல பிரச்சனைகள் என்னென்ன வகைப்படும்? ஹைப்போ தைராய்டுனா என்ன? ஹைப்பர் தைராய்டுனா என்ன? ஏர்லி சிம்ப்டம்ஸ் என்னென்ன? தைராய்டு வந்துச்சுன்னா எந்த மாரியான அசரியங்கள் உங்களுக்கு நடக்கும்? அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. கடைசியா என்ன உணவு வகைகள் எடுக்கணும்? என்னென்ன மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்ணும்போது இந்த தைராய்டுலருந்து ரிவர்சபிள் ஆயி வெளிய வர முடியும்? அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க டாக்டர் பிரவீன் ராஜுங்க. பிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் ஈஸி. இந்த வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா தைராய்ட பத்தி சொல்லப் போறேன். ஏன்னா, ஒருவேளை நீங்க தைராய்ட கரெக்ட்டா வைக்கலனா, உங்க லைஃபே ஃபுல்லா பயங்கரமா எஃபெக்ட் ஆகுங்க. நீங்க ப்ராப்பரா டயட் எடுத்துட்டு இருப்பீங்க. ஒருவேளை டயர்டாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் வெயிட் குறையுது? ஏன் வெயிட் ஜாஸ்தி ஆகுதுன்னு புரியாத கன்ஃப்யூஷன்லயே இருப்பீங்க. எக்ஸர்சைஸ் பண்ணாலுமே வந்து ஏன் டயர்ட்னஸ் இருக்கு? நான் தான் நல்லா தூங்குறேனே! நல்லா வந்து தூங்கி எந்திரிச்சுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னா, தைராய்ட டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இந்த தைராய்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தைராய்டு அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. தைராய்டு கிளாண்டுங்கிறது நம்ம கழுத்துல இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை மாரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்புங்க. அந்த உறுப்புல இருந்து தான் நம்மளுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்ற T3 அண்ட் T4 வந்து சுரக்குது. சரி, எப்படி இது சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட ப்ராப்பரான ஃபீட்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயின்ல ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அதிலிருந்து தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் TRH அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த TRH போயிட்டு பிட்யூட்டரி கிளாண்டுல TSH அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்கும். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்ட்டு. இந்த TSH ஹார்மோன் தான் கீழ அப்படியே வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் மேல ஆக்ஷனை ஏற்படுத்தி நம்மளுக்கு தேவையான T3 அண்ட் T4 சுரக்க வைக்குங்க. இந்த T3 அப்படிங்கிறது தான் ஆக்டிவ் ஃபார்ம். இந்த T3 தான் போயிட்டு உறுப்புல நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆக்ஷனையும் செய்யும். T4ங்கிறது ஸ்டோரேஜ் ஃபார்முங்க. நம்மளோட பிளட்ல தேவையான அளவுக்கு T3 அண்ட் T4 இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹார்மோன்ஸ் போயிட்டு இந்த TSHயும் TRHயும் போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கும். ஸோ கரெக்டான லெவல்ல இருக்கும்போது T3 அண்ட் T4 கரெக்டான லெவல்ல இருந்துச்சுன்னா, உங்களோட TSH லெவல்ஸும் கரெக்டா இருக்கும். எப்போ உங்களோட டயட் பேட்டர்னோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு, இல்ல நீங்க சரியா தூங்க மாட்டேங்கிறீங்க, எக்ஸர்சைஸ் ப்ராப்பரா இல்ல, மல்டிபிள் காரணங்கள்னால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு தைராய்டு வரக்கூடுங்க. இந்த தைராய்டுல 2 வகை இருக்குங்க. அது என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து உள்ள நான் சொல்லப் போற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போதைராய்டு அப்படின்னா தைராய்டு சுரக்கிறது கம்மியா இருக்கு. ஹைப்பர் தைராய்டுனா தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஹைப்போதைராய்ட பத்தி சொல்றேன். அதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் நீங்க எடுக்கும்போது ரிவர்ஸ் பண்ண முடியும்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, 2வதா நான் ஹைப்பர் தைராய்ட பத்தி சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு வந்தோம்னா, உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, இங்க தைராய்டு ஹார்மோனான T3 அண்ட் T4 வந்து குறைவா சுரக்குது. ஸோ இது உங்க உடம்புக்கு பத்தாததுனால என்ன பண்ணுது? இத சென்ஸ் பண்ணிட்டு உங்க மூளை பிரெயின் வந்து TSH ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன அதிகமா சுரக்குது. ஸோ இந்த TSH வந்து உங்களோட தைராய்டு கிளாண்ட் மேல எனக்கு நெறைய தைராய்டு T3, T4 குடு அப்படின்னு கேக்குது.
ஆனால் இங்கே தான் இருந்து வரமாட்டேங்குதே, ஒன்றுமே இல்லையே வரத்துக்கு. ஸோ அதனால வந்து டிஎஸ்ஹெச் அதிகமாயிட்டே இருக்கும், T3 T4 கம்மியாக இருக்கும். பேசிக் கான்செப்ட் இதுதாங்க. மூளை வந்து எனக்கு வேணும்னு கேட்குது, ஆனால் இந்த தைராய்டு வந்து வேலை செய்யாமல் இருக்குது. ஸோ T3 T4 லோவாக இருக்கும், டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது என்னென்ன தொந்தரவுகள் வரலாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ஹேர் ஃபால் இருக்கும், வெயிட் கெயின் ஆகும். இதுதான் காமனாக நிறையா பேர் சொல்கிற விஷயம். நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இங்கே வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும், பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு கோல்டு இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டக்குன்னு வந்து குளிர்ற மாதிரி இருக்கும். வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்கலாம், உங்களுக்கு ட்ரை ஸ்கின், இது எல்லாமே வரக்கூடும். மூட் எல்லாமே வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும், டக்குன்னு ஆங்கர் இஷ்யூஸோ இல்லை டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, லோ மூடாக இருக்கும். இது எல்லாம் தான் உங்களுக்கு பேசிக் சிம்டம்ஸ் ஏர்லியாக வரக்கூடுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரீ T3 T4ன்னு ஒன்று செக் பண்ணுவோம், டிஎஸ்ஹெச்னு ஒன்று செக் பண்ணுவோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு லேப் வேல்யூஸ் படி இன்டர்பிரேட் பண்ணி நிறையா கான்செப்ட்ஸை வச்சு நம்ம வந்து டேப்லெட் ஆரம்பிக்கணுமா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். சரி, ஏன் வருது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் காரணம் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா தைராய்டு உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடும். அதுவும் பெண்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது வரதுக்கு. இந்தியாவில் வந்து ஒரு 10ல் இப்போ போய் பார்த்தோன்னா 5 பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த தைராய்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறையா காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்தது. 2வது காரணம் அயோடின் சத்து கம்மியாக இருக்கிறது, அயோடின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப நாள் இருந்துச்சு. இந்த அயோடின் டிஃபிஷியன்சி கம்மியான தைராய்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற கிளாண்ட் உறுப்பு வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அது வீங்குச்சுன்னா காய்டர் அப்படிங்கிற கண்டிஷன் வருங்க. இன்னொரு கண்டிஷன் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ், அதாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னால உங்களுக்கு தைராய்டு வரலாம். இது வந்து உங்களோட உடம்புல இருக்கிற அணுக்களே போயிட்டு இங்க இருக்கிற தைராய்டு கிளாண்ட் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அதனால சுரக்க முடியாது. ஸோ இது ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் சொல்லுவோம். பிரெக்னன்சியில் வரலாம், போஸ்ட் பிரெக்னன்சிலையும் வரலாம். பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தால் அதோட ரெக்குயர்மெண்ட், உங்களுக்கு தைராய்டு ஹார்மோனோட ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கனால சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். நீங்கள் நிறைய ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறீங்க, நீங்கள் ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல எக்ஸ்ரேஸ் மாதிரியான ரேடியேஷன்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தைராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய செல்ஃப் மெடிகேஷன், தேவையில்லாத மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக தூக்கம் இல்லை அப்படின்னாலும் தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சரி, இப்போ இந்த ஹைப்போதைராய்டை எப்படி மேனேஜ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்ச உடனே உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தைராய்டு சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். லீவோதைராக்சின் அப்படின்னு சொல்லுவோம். டேப்லெட்ஸ் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் டயட்டும் லைஃப் ஸ்டைலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. தைராய்டுக்கும் லைஃப் ஸ்டைலும் டயட்டும் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேப்லெட்டை வெறும் வயிற்றில் காலையில் 6 மணிக்கு எடுத்துக்கிறது நல்லது. தண்ணியோடு எடுத்துக்கோங்க. டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 45 minutes வரைக்கும் எந்த வகையான டீ, காஃபியோ, உணவுகளோ எதுவும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்போ டேப்லெட்டோட அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்காது, தைராய்டோட எஃபெக்ட் கரெக்டாக கிடைக்காது. ஸோ இது டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு. ப்ளஸ் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டயட்லைங்க. தைராய்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு இது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அயன், இரும்புச்சத்து. எதுக்காக இரும்புச்சத்து அதிகமாக எடுக்கணும்னா தைராய்டு பெராக்சிடேஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் தான் தைராய்டு சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த தைராய்டு பெராக்சிடேஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இரும்புச்சத்து ரொம்ப தேவைங்க. ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் லைக் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் லிவர் எடுக்கலாம். இதே வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கீரை வகைகள், முருங்கைக்கீரைகள், ஹலீம் சீட்ஸ், கார்டன் கிரெஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்கலாம். சாலியா விதைகள்ங்க, அதுலேயும் நல்ல அயன் ரிச் ஃபுட் இருக்குது. அதுக்கப்புறம் பேர்ல் மில்லட், கம்பு, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே அயன் சோர்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் 2வது ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மயோ இனிசிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மயோ இனிசிட்டால் எதுக்கு தேவை அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் இந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, பிட்யூட்டிலிருந்து கீழே கழுத்தில் வந்து ஆக்ட் பண்ணுற டிஎஸ்ஹெச் ஹார்மோனோட சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இதனால டிஎஸ்ஹெச் நல்லா வேலை செய்யும், தைராய்டை சுரக்க வைக்கும். சரி, இந்த மயோ இனிஸ்டால் எந்த உணவுலலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் லெமனில் இல்லை ஆரஞ்சு எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், மஸ்க் மிலன், முலாம்பழத்துலலாம் இந்த மயோ இனிஸ்டால் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஹோல் ஃபுட்ஸ் லைக் ஒரு சுண்டல், ஓட்ஸ் எடுத்துட்டாலும் இந்த மயோ இனிஸ்டால் நல்லாவே கிடைக்குங்க. மெயின் முக்கியமான ஒரு இது செலீனியம். இந்த செலீனியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உடலில் வந்து T4 to T3 கன்வர்ஷன் சூப்பராக நடக்கும். ஸோ செலீனியம் அதிகமாக இருக்கிறது எந்த உணவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா
பிரசிலியன் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் டெய்லி 1 இல்லை 2 நட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட உங்கள் ஒரு நாளைக்கு தேவையான கம்ப்ளீட் செலீனியம் கிடைச்சிரும். அது போக வந்து எக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், செலீனியம் ரிச்சாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்குங்க. ஜிங்க் எடுக்கும்போது ப்ராப்பராக தைராய்டு ஃபங்க்ஷன் ஆகும். சம்டைம்ஸ் தைராய்டு இஷ்யூ இருக்கும்போது டைஜஷன், இன்டைஜஷன்லாம் இருக்கும். ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்களுக்கு இன்டைஜஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஜீரா சீட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டைஜஷன் நல்லா இருக்குங்க. ஓகே, அது மட்டும் போதுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் டர்மரிக் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் அடிஷ்னலாக ஒரு டர்மரிக் சேர்த்துக்கோங்க. ஏன்னா டர்மரிக்கு, மஞ்சளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குங்க. எல்லாத்த விட முக்கியம், மறக்காமல் அயோடைஸ் சால்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வர எல்லா சால்ட்டுமே வந்து ஃபோர்ட்டிஃபைடு வித் அயோடின் தான் வருது. ஸோ அயோடின் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா டோட்டலாக வந்து உங்களோட தைராய்டு ஹார்மோன் உருவாகிற விதமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அயோடைஸ் சால்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயிலும் வார்ம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்கள் மெட்டபாலிசம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது சில டைம்ஸ் வந்து சில ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு கம்மியாக சுரக்கிறவங்களுக்கு காய்ட்ரோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலிஃப்ளவர், கேபேஜ், இந்த மாதிரியான சில காய்கறிகள் எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. மெயினாக எதுன்னா காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ரொக்கோலி, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக குக் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு ராவா சாலடாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் குக் பண்ணும்போது அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ட் வந்து குறைஞ்சிருது. ஸோ தைராய்டு எஃபெக்ட் பண்ணாது. அதே நீங்கள் ராவா எடுத்துட்டீங்கன்னா இந்த வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்தலாம். ப்ளஸ் ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே டைரக்டாக உங்களோட தைராய்டை பாதிப்பு ஏற்படுத்தும். யாராவது சொன்னாங்க அப்படின்ட்டு கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிடாதீங்க. தைராய்டு இருக்கவங்க, உங்களோட உடம்புக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து கண்டிப்பாக தேவை. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணுங்க. அது போக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் எடுத்துக்காதீங்க. சில டைம் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு தைராய்டு இருக்கக்கூடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுகருக்காக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் போட்டு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த டயட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தைராய்டு நல்லா மேனேஜ் ஆகும். கிராஜுவலாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. டயட்ரி மாடிஃபிகேஷன் போக இன்னொன்று, தைராய்டு ஹார்மோன் டைரக்டாக நம்ம மூடை எஃபெக்ட் பண்ணக்கூடும். ஸோ எப்பவுமே வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும். ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஒரு 7 to 9 மணி நேரம் தினமும் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் தூங்குனீங்கன்னா கண்டினியூஸாக ப்ராப்பராக தூங்கி எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக தைராய்டு உங்கள் கண்ட்ரோலில் வந்துருங்க. டேப்லெட்டோட டோஸை நம்மளால படிப்படியாக குறைக்க முடியும். குறைச்சு கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணக்கூடும். எல்லாமே நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்ட்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நடக்கும். தைராய்டில் இன்னொரு வகை தான் ஹைப்பர் தைராய்டிசம். அதாவது இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. இந்த T3 and T4 உங்கள் உடம்புல அதிகமாக சுரக்குது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நெஞ்சு படபடப்பு இருக்கலாம், ஹீட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே டக்குன்னு போனால் கூட வேர்த்துரும், படபடப்பு வந்துடும், தூக்கம் வராமல் இருக்கும், கை நடுக்கம் இருக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் என்னன்னே தெரியாமல் பயங்கரமாக பசிக்கும், நல்லா சாப்பிடுவீங்க, ஆனால் வெயிட் லாஸ் நடந்துகிட்டே இருக்கும். பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கலாம். டயரியா சில பேத்துக்கு போக ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் நிறைய பேத்துக்கு பார்த்தா கண்ணு வெளியே வரலாம், ஆப்தால்மோபதி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது தான். ஹைப்பர் தைராய்டு அதிகமாக சுரக்கும் போது கடைசியாக போய் முடியறதா கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிம்போம். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது T3 and T4 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ்னால TSH ஹார்மோனோட லெவல் கம்மியாக இருக்கும். பிரெயின் வந்து எனக்கு போதும் சுரக்காத அப்படின்னு சொல்லுது. அதனால TSH லெவல் லோவாக இருக்குது. பட் ஸ்டில் தைராய்டு அதிகமாகவே சுரந்துட்டு தான் இருக்கும். ஸோ எதனால இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் வந்து எந்த ரெஸ்பான்ஸையும் கேட்காம ஏதாவது தைராய்டில் நாடியூல் சின்னதாக ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா T3 and T4 அதிகமாக சுரக்கும். க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இல்லை நீங்கள் அயோடின் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸில் சுரக்கலாம். வயசு ஆகும்போது சில பேருக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம். ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் ஹார்ட்டுக்கு சில மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, சைக்காட்ரி மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னாலும் இந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் வரக்கூடும். ஸோ இதை நாங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பிமெசோல், மெத்திமெசோல் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபைல் தயோ யுராசில் அப்படிங்கிற டேப்லெட் எல்லாமே இருக்குங்க. இந்த மருந்துகளை கொடுத்து தைராய்டு சுரக்கிறத நாங்கள் குறைப்போம். இப்படி குறைச்சதுக்கு மட்டும் போதுமா, டேப்லெட் மட்டும் எடுத்தால் போதுமான்னு கேட்டால் இல்லை. இதுக்குமே டயட்ரி மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்படி என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். லோ கார்போஹைட்ரேட்ஸ் இது பண்ணாதீங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக முக்கியம். என்ன பண்ணலாம்னா ஜோவர், பாஜ்ரா, ராகி,
கம்பு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இங்க ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க காலிஃபிளவர், கேபேஜ், ப்ரோக்கோலி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது டிஎஸ்ஹெச் செக்ரீஷனை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோக்கோலி எல்லாம் எடுக்கும்போது. ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் ரொம்ப முக்கியங்க. பெரிஸ், டொமேட்டோ, பெல் பெப்பர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கால்சியம் அண்ட் விட்டமின் டி நிறைஞ்சிருக்கிற உணவுகள் லைக் ஒரு பால், ராகி, பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு நியூட்ரிஷன் ரிச்சா இருக்கும். லெமன் டீ அண்ட் கெமோமில் டீ எடுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சமா குறையுங்க. இதுல என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்க என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், சுகரி ட்ரிங்க்ஸு, கெஃபைன், ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு இருக்கவங்க, ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்களும் சரி, ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கெல்லாம் கிடையாதுங்க. டக்குன்னு வந்து நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு டேப்லெட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டக்குன்னு நிறுத்துனீங்க அப்படின்னா திருப்பியும் அது ஜாஸ்தியாகும் இல்லை கம்மியாகக்கூடும். ஸோ ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட வாழ்க்கை முறையில் உணவு மாற்றமும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி கரெக்டான தூக்கம், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் தைராய்டை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டைம் எடுக்கும் தான், ஆனால் இது கம்ப்ளீட்லி பாசிபிள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.